வணக்கம் நண்பர்களே. பொதுத்தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது பொதுத்தமிழில் மொத்தம் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கையும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி நம்ம பொதுத்தமிழை 1 by 1 வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இதுவரை நம்ம முடித்த வீடியோவை சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம், போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் புதுக்கவிதையில் இடம்பெற்றுள்ள பசுவையா இவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நான் சொல்ல நோட்டு அல்லது பேப்பரை எடுத்து எழுதி படிங்க. எழுதி படித்தால் தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எழுத நேரம் இல்லைனா, இப்போ ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களாம் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் சரியான நேரம் கிடையாது. அவங்க மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப் சிலபஸ் வைஸ் உள்ள ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் தாங்க வாட்ஸ்அப் நம்பர் தருவோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பசுவையா இவரை பற்றி புதிய புத்தகத்திலையும் எந்த ஒரு பாடமும் இல்லை, பழைய புத்தகத்திலையும் எந்த ஒரு பாடமும் கொடுக்கல. அதனால் இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பசுவையா இவர் பிறந்த ஊர், இவர் நாகர்கோயில் பிறந்துள்ளார். எந்த ஆண்டு பிறந்தார்னா 1931 பிறந்தார். இவர் 1931 பிறந்துள்ளார். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதெல்லாம் கவனமாக நோட்ஸ் எடுத்துங்க, அதெல்லாம் கீ பாயிண்ட். இவருடைய இயற்பெயர் என்ன? சுந்தர ராமசாமி. பசுவையாவின் இயற்பெயர் சுந்தர ராமசாமி. அப்போ பசுவையா என்பது அவருடைய புனைப்பெயர். அவர் அந்த புனைப்பெயர்களில் தான் தனது படைப்புகளை வெளியிட்டுள்ளார். அதுவே பிற்காலத்தில் அவருடைய பெயராக மாறியுள்ளது. இவருடைய இயற்பெயர் சுந்தர ராமசாமி, இவருடைய புனைப்பெயர் தான் பசுவையா. பசுவையா என்ற புனைப்பெயர்களில் அவர் தனது படைப்புகளை வெளியிட்டுள்ளார். அடுத்து இவருடைய சிறப்பு பெயர் பாருங்கள். புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் என்று பசுவையா அழைக்கப்படுகிறார். புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது பசுவையா. இது ஒரு சின்ன டாபிக் தாங்க. அதே போல் இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், இவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஜே சில குறிப்புகள் எனும் நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். எந்த ஆண்டுனா 1997 ஜே சில குறிப்புகள் எனும் நூலுக்காக பசுவையா சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். இந்த நூல் அவருடைய நேரடி நூல் அல்ல, இவருடைய நேரடி நூல் அல்ல. இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல், மலையாள மொழிபெயர்ப்பு நூல். ஆற்றூர் ரவிவர்மாவின் மலையாள மொழிபெயர்ப்பு நூல் தான் இந்த ஜே சில குறிப்புகள். இந்த நூலுக்காக தான் அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். எந்த மொழியின் மொழிபெயர்ப்புன்னு தெரிஞ்சுக்கணும். மலையாள மொழியின் மொழிபெயர்ப்பு நூல். அதனுடைய ஆசிரியர் யாருன்னா ஆற்றூர் ரவிவர்மா. இதெல்லாம் கிளியராக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் பசுவையாவின் முதல் சிறுகதை நூல் எதுனா முதலும் முடிவும். பசுவையாவின் முதல் சிறுகதை நூல் முதலும் முடிவும். இன்னும் ஒரு சில முக்கிய நூல்கள் பாருங்கள். புளியமரத்தின் கதை யாரோ ஒருவனுக்காக, இதெல்லாமே பசுவையா இயற்றிய ஒரு முக்கியமான நூல். புளியமரத்தின் கதை யாரோ ஒருவனுக்காக, இதுவும் அவருடைய நூல் தான். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சாந்தி பத்திரிகையில் பசுவையா எழுதிய தண்ணீர் கதைக்கு முதல் பரிசு கிடைத்தது. சாந்தி பத்திரிகையில் பசுவையா எழுதிய கதை தண்ணீர். இந்த கதைக்கு அவருக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது. அதே போல் இவர் சரஸ்வதி இதழில் ஆசிரியர் குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். எந்த விதம்னா சரஸ்வதி இதழில் ஆசிரியர் குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். இவர் அமெரிக்காவில் இருந்த சுந்தர ராமசாமி தன்னுடைய 74வது வயதில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் 2005ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். எந்த ஆண்டுனா 2005ஆம் ஆண்டு இயற்கை எழுதியுள்ளார். அப்போது அவருடைய வயது 74. அமெரிக்காவில் இருந்தபோது அவர் மரணம் அடைந்துள்ளார். அவர் தான் நண்பர்களை பசுவையா பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்களை தான் மறுபடியும் ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம். இவர் எங்கு பிறந்தார்னா நாகர்கோயில். எந்த ஆண்டுனா 1931 இவர் பிறந்துள்ளார். இவருடைய இயற்பெயர் சுந்தர ராமசாமி. பசுவையாவின் இயற்பெயர் சுந்தர ராமசாமி. ஆனால் பசுவையா என்ற புனைப்பெயர்களில் தனது படைப்புகளை இவர் வெளியிட்டுள்ளார். இவருடைய சிறப்பு பெயர் புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் என்று பசுவையா அழைக்கப்படுகிறார். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் என்று பசுவையா அழைக்கப்படுகிறார். ஜே சில குறிப்புகள் எனும் நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். எந்த ஆண்டுனா 1997ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். இது ஆற்றூர் ரவிவர்மாவின் மலையாள மொழிபெயர்ப்பு நூல். ஆற்றூர் ரவிவர்மாவின் மலையாள மொழிபெயர்ப்பு நூல் தான் ஜே சில குறிப்புகள். பசுவையாவின் முதல் சிறுகதை நூல் முதலும் முடிவும். வேறு சில முக்கியமான நூல்கள் புளியமரத்தின் கதை யாரோ ஒருவனுக்காக, இதுவும் பசுவையாவின் நூல் தான்.
அதே போல் இவர் சாந்தி பத்திரிகையில் எழுதிய தண்ணீர் கதைக்கு முதல் பரிசு கிடைத்தது. பசுவையாவுக்கு தண்ணீர் கதைக்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது. சரஸ்வதி இதழில் ஆசிரியர் குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். தனது 74வது வயதில் அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் 2005ஆம் ஆண்டு பசுவையா அவர்கள் இயற்கை எழுதியுள்ளார். அவ்வளோதான் நண்பர்களே, பசுவையா பற்றி நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இந்த நோட்ஸுக்கான வாட்ஸ்அப் நம்பர், இந்த பிடிஎஃப்க்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 7395984198 7395984198. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பொதுத்தமிழ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணுவோம். அதில் பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.